பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகள் தவிகவுக்கு ஆதரவு அளித்துள்ளன. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்போது தவிக கூட்டணியில் உள்ளன. இது திமுகவினரிடையே அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. நாகை சட்டசபை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் சென்னையில் கடந்த 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் மனிதநேய மக்கள் கட்சி தலைமை நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய ஜவாஹிருல்லா, சொந்த சின்னத்தில் வெற்றி பெற்றதால் காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் தொங்கு சட்டசபை அமைந்தவுடன் தவிகவுக்கு ஆதரவு அளிக்க முடிந்தது. இதற்கு கைமாறாக அமைச்சர் பதவியும் கிடைத்தது. ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் நாம் தவிகவை ஆதரிக்க முடியாமல் போனது. எனவே இனிவரும் லோக்சபா, சட்டசபை மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் சொந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் என்றார். இது திமுகவுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் அதிருப்தி அடைந்த நாகை மாவட்ட திமுகவினர் நாகையின் அனைத்து பகுதிகளிலும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு எதிராக போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். அதில் நாகை எம்எல்ஏ ஜவாஹிருல்லா தனி சின்னத்தில் நிற்கும் தீர்மானத்தை வரவேற்கிறோம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இதே தொகுதியில் தனி சின்னத்தில் போட்டியிடுமாறு வேண்டுகிறோம் என வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லாவுக்கு சவால் விடுத்து நாகையில் திமுகவினர் ஒட்டிய போஸ்டரால் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது.